ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2020 ரிலீஸ் ஆன சமண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மினி சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரீஸ்ல நம்ம ஹீரோ எது தொட்டாலும் தொலங்கவே மாட்டேங்குது, விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே குற்றம் சாட்டிக்கிறாரு. இந்த டைம்ல மச்சான் ஒரு சாமியார் இருக்காரு, அவரை போயிட்டு பார்த்தா நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நம்ம நல்லா இருப்போமா நாசமா போவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாரு. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா அங்க ஒரு பங்கமான சம்பவம் நடக்குது. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சாமியாரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கை ஏற்கனவே மோசமா இருந்திருக்கும், இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரண கொடூரமா மாறுது. அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட், கொஞ்சம் பொறுமையா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்த்து முடிக்கும் போது நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இதுக்கு செகண்ட் சீசன் கூட அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லெதர் வாலெட்லாம் நானே ரெடி பண்ணி விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு புதுசா காம்போ ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். ஒரு பெல்ட் ஒரு வாலெட் இது ரெண்டுமே சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னா 999 மட்டும்தான். ஒரே ஒரு வாட்டி இந்த வாலெட் பெல்ட் இந்த காம்போ வாங்கி பாருங்க. நீங்க வாங்குறது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான வாலெட் அண்ட் பெல்ட்டை ரெடி பண்ணிருக்கேன். நான் கொடுக்க போற இந்த பெல்ட்டுக்கும் வாலெட்டுக்கும் ஒரு வருஷம் லெதர் வாரண்டி கொடுக்க போற மக்களே. லெதர்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க கொடுத்துட்டு புதுசாவே வாங்கிக்கலாம். வேணுன்றவங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க. கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்பிளேலயும் நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கும் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே யாரோ கார்ல உட்காந்துட்டு போன் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கெல்லாம் கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது. என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணுவேன். யாராலையும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு வண்டி குறுக்கால வர பயங்கரமான ஆக்சிடென்ட். உனக்கு வாய் ஓவரா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் மச்சான் ஒரு சாமிஜியை பார்க்க கூட்டிட்டு போறேன், நீ அவரை போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா உன் வாழ்க்கையே மாறப்போகுது. அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. வாழ்க்கையே மாறி போயிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிலைமையில நானே பார்த்திருக்கேன். வா மச்சான் போலாம் அப்படின்னும் போது இங்க பாடுறா, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது, ஏதோ நீ கூப்பிடுற அப்படின்னு தான் வரேன். அங்க வந்து அதை பண்ணு இதை பண்ணு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் என்னால முடியவே முடியாது அப்படின்னும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்கு, ஒரு ஸ்லம் ஏரியா, அதுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது உன்னுடைய சாமியாரு இங்கதான் வாழ்றாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னும் போது அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, இங்க இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்க வாழ்க்கையை உயர்த்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மச்சான் நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஒழுங்கா வாயை முடிட்டு பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் படிக்கட்டுலாம் ஏறி மேல போயிட்டு ஒரு இடத்துல பார்க்கும் போது அது கொஞ்சம் சாமியார்கள் வாழும் பகுதி மாதிரி தான் இருக்கு. இங்கதான் உன்னுடைய சாமியார் வாழ்றாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மச்சான் ஓவரா பேசாத, சூனியம் வச்சிட போறாரு, அங்க பாரு சாமி கும்பிட்டு இருக்காரு, அவரு வரட்டும், வந்தவனே உன்னை பத்தி எல்லாமே கேட்கலாம் அப்படின்னும் போது இவங்க அப்படியே வெயிட் பண்றாங்க. அந்த சாமியார் வந்தவனே ஃப்ரெண்டுக்காரன் போயிட்டு காலில் விழுகிறான், பயங்கரமா அப்படியே கும்பிட்டுக்கிறான். நம்ம ஹீரோவை கூப்பிட்டு மச்சான் நீயும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சும்மா அப்படியே நிக்கிறாரு. மச்சான் உழுடா உழுடா அப்படின்னு சாமியார் பேச ஆரம்பிக்கிறாரு. கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னுடைய ஃபியூச்சரை பத்திலாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னும் போது இல்ல என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்னு தான் வந்திருக்கேன், எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது, ஆனா எனக்கு என் ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூட்டின்னு வந்திருக்கான், நீங்க தான் சொல்லணும் அப்படின்னும் போது உனக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லாதப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு இது ரெண்டு மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லும் போது நான் எப்ப பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், என் இறப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னும் போது எது எங்க எப்படி நடக்கணுமோ அது அப்பப்ப அங்கங்க நடக்கும், நம்மளால எதையும் கணிக்க முடியாது, சரி ஓகே உட்காரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நீ முதல்ல என்ன நம்பணும் அப்படின்னா உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை சொல்றேன், அதை வச்சாச்சு நீ என்ன நம்புறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய முன்னோர்கள் வந்துட்டு நிறையவே பாவம் பண்ணிட்டாங்க, அவங்க பண்ண பாவத்துக்காக தான் நீ வந்துட்டு தண்டனை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதி பேரு மற்ற விஷயங்கள்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு செமையா ஷாக் ஆகுறான். சாமிஜி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், பக்கத்திலேயே பப்பரப்பான்னு உட்கார்ந்துட்டு பார்த்த மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா இந்த எல்லா விஷயத்தையும் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அத அவன் எனக்கே தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டேய் மச்சான் நான் ஒண்ணுமே சொல்லவே இல்லடா அப்படின்னும் போது சரி ஓகே அததான் நீ நம்பல அப்படின்னா உனக்கு மட்டும் தெரிஞ்ச உன் குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அந்த அக்கா வந்துட்டு வேற ஒரு மதத்தை சேர்ந்த வேற ஒரு ஜாதியை சேர்ந்த உங்க அப்பாக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை இழுத்து ஓடியே போயிட்டாங்க. இது மட்டும் கிடையாது, உனக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான், அந்த
இந்த தம்பிக்காரன் வீட்டுல வாழ பிடிக்காம வீட்டுல இருந்த சொத்து சுகம் காசு கீசுலாம் ஆட்டைய போட்டுட்டு அவன் பாட்டுன்னு ஓடி போயிட்டு இருக்கான். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்ல நமக்கு அப்படியே விஷுவலா காமிப்பாங்க. இத சொல்லி முடிக்கும் போது நம்ம ஹீரோக்கு கண்ணுலாம் கலங்குது. இவன் வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கா, நம்ம கிட்ட கூட மச்சான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் பார்க்கும்போது, இங்க பாரு தம்பி, இந்த மாதிரி உன்னுடைய மனசுக்குள்ள வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறையவே வேதனையான விஷயங்கள்லாம் இருக்கு. எனக்கு நீ சொல்லல அப்படின்னாலும் எல்லாமே புரியுது. கடந்த கால நினைவுகளை பத்தி நான் உனக்கு நினைவூட்டினா மட்டும்தான் ஃபியூச்சர்ல என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னா நீ அதை நம்புவ. உன்னுடைய மனசுக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ எல்லாமே சொல்லு அப்படின்னும் போது இதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ கண் கலங்கிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன மன்னிச்சுக்கோங்க, உண்மையிலேயே நீங்க ஒரு டுபாகோர்னு நினைச்சுக்கினேன். நானே என் வாழ்க்கையில இருந்து நிறைய விஷயங்களை மறக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் வந்துட்டு எனக்கே பாதி மறந்து போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. நீங்க உண்மையிலேயே சக்தி படைச்சவர் தான். என் பொண்டாட்டிய நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க என் மேல ரொம்ப ரொம்ப லவ்வா இருக்காங்க. நானும் அவங்கள பயங்கரமா லவ் பண்றேன். எனக்கு ஒரு பையனும் இருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிற அளவுக்கு கூட காசு கிடையாது. என் பையன் ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டான் அப்படின்னா கூட வாங்கி கொடுக்க முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் ஃபியூச்சர்ல அப்படி என்ன விஷயம் தான் நடக்க போகுது, என் ஃபியூச்சர் மாறுமா மாறாதா, என் வாழ்க்கை மாறுமா மாறாதா, இத பத்தி நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சரை மாத்த முடியாது, ஆனா தெரிஞ்சுக்கலாம். நீ போயிட்டு முகம் கை கால்லாம் வாஷ் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வா அப்படின்னும் போது இவரும் போயிட்டு கை கால்லாம் கழுவிக்கிட்டு வரும்போது சாமி படத்துக்கிட்ட காசை வச்சுட்டு சாமியும் கும்பிட்டு வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே இவரும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கையை பார்த்தவரு செமையா ஷாக் ஆகுறாரு. என்ன சோதிக்கிறீங்களா, நீயும் அவனும் பேசி வச்சுக்கிட்டு வந்து விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுக்கு முன்னாடியே ஜோசியம் பாக்குறேன் அப்படின்ற பேர்ல நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்க, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னும் போது, இல்ல என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பயங்கரமான நாத்திகன். அவனுக்கு சாமி நம்பிக்கை இந்த மாதிரி நம்பிக்கைலாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவன் சாமி கும்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. முதலா நான் இப்பதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னும் போது ஹீரோவும் அதே விஷயத்த சொல்றாரு. இல்ல ஆள் மாறலாம், முகம் மாறலாம், என்ன வேணா மாறலாம், ஆனா இந்த கைரேகை மாற வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது, ஏங்க நான் உண்மையா தாங்க சொல்றேன், இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது, எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. இப்ப நான் வந்திருக்கேன், கொஞ்சம் தான் காசு இருக்கு, அதை அங்க வச்சுட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் போய் இந்த காசு எடுத்துக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னும் போது, எனக்கு 1 hour மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை நிரூபிக்கிறேன் அப்படின்னும் போது, நிரூபிக்கல அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நிரூபிக்கலனா இந்த வேலையை நான் இதோட நிப்பாட்டிடுறேன், என் பேரையும் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா பேசுறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டா நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. மச்சான் என்கிட்ட ஏன்டா இந்த உண்மையெல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதெல்லாம் என்ன பெருமையா மச்சான் கூப்பிட்டு வச்சு சொல்றதுக்கு, அக்கா காரி ஓடி போயிட்டா, தம்பியோ வந்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டான், இதை எப்படி சொல்ல முடியும், இது என்ன பெருமையான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ ஏன்டா அந்த சாமியார் கிட்ட அந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இது எல்லாமே என்னுடைய விதிதான் இந்த மாதிரி என்ன ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. நான் பேங்க்குக்கு போனேன் அப்படின்னா 2 மணி நேரம் லைன்ல நின்று நான் போற டைம்ல கடைசியா மூடிட்டு போயிடுவாங்க. என்னன்னு கேட்டா லஞ்ச் டைம் அப்படின்னுவாங்க. இதே போல ட்ரெயின் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவ்வளோ நேரம் ட்ரெயின் நிற்கும், நான் போனோன்னே கிளம்பிடும். இது எல்லாமே என் விதி மச்சான், பிறந்ததுல இருந்து நான் பயங்கர அன்லக்கியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 hour கழிச்சு போகும்போது அவர் ஏதோ ஒரு பேப்பரை தூக்கி காமிக்கிறாரு. இப்போ உனக்கு என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 32 அப்படின்னு, இதே ஏஜ்ல 27 வருஷத்துக்கு முன்னாடி சுதர்ஷன் சக்கரபாணி அப்படின்றவரு என்கிட்ட கேட்டு வந்தாரு, அவருக்கும் சொல்லல, நான் உனக்கும் சொல்ல மாட்டேன், அதுக்கு எவிடன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, ஏன் பேப்பரை பாக்குறல்ல, அது நான் கிடையாது, வேற யாரோ, அது கண்டிப்பா என் கை கிடையாது, இதான் என் கையை பார்த்து என் ஃபியூச்சரை பார்த்து சொல்லுங்க, என் ஃபியூச்சரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முடியாது அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவனுக்கு பாஸ்ட்ல என்ன விஷயம்லாம் ஆச்சோ அதே விஷயம் தான் உனக்கும் ஃபியூச்சர்ல நடக்க போகுது, அவனுக்கும் ஃபியூச்சர்ல என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லவே கிடையாது, உனக்கும் சொல்ல மாட்டேன், இதுக்கு முன்னாடி பண்ண அதே தப்ப நான் பண்ண போறது கிடையாது அப்படின்னும் போது, என் ஃபியூச்சரை சொன்னா நீ என்ன குறைஞ்சா போயிருவ, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சமையா சண்டை போட, இவரு முடியவே முடியாது அப்படின்றாரு. வெறுப்புல நம்ம ஹீரோ அந்த பேப்பரையே கிழிச்சு போட்டு, ஊருக்குள்ள நல்லவன் பெரிய மனுஷன், நான் ஃபியூச்சரை கண்டுபிடிப்பேன் அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்க இல்லையா, அந்த பேரை உடைக்காம விடமாட்டேன், உன்னை நம்பி வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கிளம்பிடுறாரு. பின்னாடியே ஃப்ரெண்டுக்காரன் போயிட்டு ஏன் மச்சான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ஆளு சரியான ஃப்ராடு, சாமிஜிலாம் ஒண்ணுமே கிடையாது, என் ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலையில நியூஸ் பேப்பர்ல என் ராசி பலனை பார்த்தாலே போதும், இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்பி வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. போயிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது மனைவி கால் பண்றாங்க. கால் பண்ணி ரொம்ப பதட்டமா பேசுறாங்க. ஏமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம பையன் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து கால்ல பயங்கரமான அடி, காலே உடஞ்சு போச்சா என்னன்னா தெரியல, நான் அவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன், நீங்க உடனே கிளம்பி வாங்க, வரும்போது காசும் கொண்டு வாங்க, இங்க 25,000 30,000 அப்படின்றாங்க. என் கையில சுத்தமா பணமே கிடையாது அப்படின்னும் போது நீ கவலைப்படாத, நான் பணத்தோட வரேன், நீ வந்துட்டு பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறம் ஆட்டோ ஏறி எங்கேயோ போயிட்டு வெயிட் பண்றாரு. அந்த டைம்ல யாரோ கார்ல வராங்க. காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு உங்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடும், உங்களுடைய அந்த வேலையை முடிச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லும் போது அவங்க 2 லட்சம் பணம் கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு. நம்ம ஹீரோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு போல மக்களே. அங்க இல்லீகலா ஏதோ வேலை பார்த்து கொடுக்க லஞ்சமா இந்த காசை வாங்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஆபீஸ் போறாங்க. ஆபீஸ் போனா நம்ம ஹீரோவையே எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறாங்க. பாஸ் வராரு, உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்றாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த கம்பெனில யாராவது லஞ்சம் வாங்கிட்டு வேலை பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்காக தான் என் ஃப்ரெண்டு மூலமா எல்லாருக்கும் கால் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னேன். உனக்கு கால் பண்ணி பேசின உடனே நீ காசை வாங்கிட்டு வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க. இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யற யாரும் எனக்கு தேவையே கிடையாது, வெளியே போ அப்படின்னும் போது இவருக்கு வெறுப்பாகுது. அப்படியே கீழே இறங்கி வராரு. மச்சான் ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்கும் போது வேற வழி தெரியல, என் பையனுக்கு அடிபட்டு ஆபரேஷன் அப்படின்னு சொன்னாங்க, மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாம தான் கை நீட்டி காசு வாங்கிட்டேன், இதுக்கு முன்னாடி என் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பைசா கூட காசு வாங்கினதே கிடையாது, லஞ்சம் வாங்கினதே கிடையாது அப்படின்னும் போது இது எல்லாத்துக்கும் காரணம் நீ அந்த சாமிஜியை அவமதிச்சிட்டு வந்துட்ட. ஆக்சுவலா ஒழுங்கா நம்ம கையில காலில் விழுந்து பேசியிருந்தோம் அப்படின்னா அவர் ஃபியூச்சர்ல என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பாரு. இப்ப கூட ஒண்ணுமே கிடையாது, நீ என் கூட வா, நான் போயிட்டு சாமிஜி கிட்ட பேசுறேன், பேசி ஃபியூச்சர்ல என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம், கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது வேணாம் அப்படின்றாரு. டே மச்சான் ப்ளீஸ் டா, ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அப்படியே சாமிஜியோடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா கதவு பூட்டப்பட்டிருக்கு. அப்போ ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒரு மெசேஜ் வருது, உன்னுடைய ஃப்ரெண்டோடைய ஃபியூச்சர் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது, என்னை தேடியும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காரு. இதே விஷயத்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ செமையா கடுப்பாகிறாரு. எனக்கு நடந்த எல்லா விஷயமும் அந்த சுதர்ஷன் சக்கரபாணிக்கு நடந்திருக்கு, நான் போயிட்டு அவனை மீட் பண்ண போறேன், அவன் வாழ்க்கையில என்ன விஷயம்லாம் நடந்துச்சோ அந்த எல்லா விஷயமும் என் வாழ்க்கையிலயும் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, அவனுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டா நான் என்னுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்க வசதியா இருக்கும், நான் போயிட்டு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார வரான். அதெல்லாம் தேவை கிடையாது, என்னுடைய ஃபியூச்சரை பத்தி நானே தெரிஞ்சுக்கிறேன், நானே என் ஃபியூச்சரை தேடி போறேன் அப்படின்னும் போது மச்சான் அவர் அந்த பேப்பரை காமிச்சார் இல்லையா, அந்த டைம்ல பேரு ஊரு அட்ரஸ் எல்லாமே நான் படிச்சேன், இதான் பேரு ஊரு அட்ரஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்பயாச்சும் நான் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டே இருக்கும் போது மனைவி கால் பண்றாங்க. இஎம்ஐ கட்டணும், அக்கௌண்ட்ல பணமே கிடையாது, அக்கௌண்ட்ல பணம் போட்டு வாங்க, பணம் இல்லை அப்படின்னா செக் பவுன்ஸ் ஆயிரும், பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னும் போது நான் வரும்போது பணத்தோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அந்த பக்கம் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் பாஸ் கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு அவ்வளவு மோசமானவெல்லாம் கிடையாது, குமாருடைய பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் எடுத்து பாருங்க, அவன் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த விதமான இல்லீகல் வேலையிலையும் ஈடுபட்டதே கிடையாது, முக்கியமா அன்னைக்கு அவன் பையனுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருந்தாங்க, அதுக்கு காசு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காசு வாங்கிட்டான், ப்ளீஸ் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முடியாது அப்படின்றாரு. நான் அவனுடைய கம்ப்ளைண்ட ஜிஎம்கே அமுச்சு வச்சுட்டேன், இதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் அவர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளம்பி அந்த அட்ரஸுக்கு போறாரு. அது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், செக்யூரிட்டியை உள்ளுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டான், இங்க வந்துட்டு சக்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல இந்த எல்லா கான்வர்சேஷனையும் ஒரு தாத்தா கேட்கிறாரு. தம்பி எனக்கு சுதர்ஷன் சக்கரபாணியை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. உங்களுக்கு தெரியுமா அவர் இப்போ எங்க இருக்காரு, இங்க இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க கிடையாது, அவர் வந்துட்டு கோலாப்பூருக்கு போயிட்டாரு அப்படின்னும் போது அங்க ஏன் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் இங்கதான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணாரு. ஆக்சுவலா இந்த அபார்ட்மெண்ட்ல தான் மனைவி குழந்தையோட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. திடீர்னு என்னமோ தெரியல பணத்தாசையினால கம்பெனில ஏதோ கையாடல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோலாப்பூருக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. அவர் அதுக்கப்புறம் ஃபேமிலியோட போயிட்டாரு, அவரை நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஃப்ரெண்டுக்காரன்
கால் பண்றான். கால் பண்ணி மச்சான் ஒரு சந்தோஷமான விஷயம், உன்னை வந்துட்டு கம்பெனில இருந்து மொத்தமா வேலையை விட்டு அனுப்பவே கிடையாது, இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உன்னை டிரான்ஸ்பர் பண்ணி கோலாப்பூருக்கு அனுப்ப போறாங்களாம். நீ அங்க போயிட்டு ஒர்க் பண்ணு அப்படின்னும் போது என்னது கோலாப்பூரா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செமையா ஷாக் ஆகுறாரு. அந்த சக்கரபாணி எந்த ஊருக்கு போனானோ அதே ஊருக்கு இவருக்கும் டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாமியார் தான் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னா நான் ஏதாவது பண்ணிருப்பேன், கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பேன். அந்த ஆளுக்கு எல்லாமே தெரிஞ்சும் என்ன வந்துட்டு ஏமாத்திட்டான், பெரிய பிரச்சனைல மாட்டி விட்டான், நான் அந்த ஆளை சும்மா விட போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா பேச, அவர் எதுவுமே பண்ணவே கிடையாது, நீ அமைதியா பேசிந்த அப்படின்னா மேபி அவரு எல்லா உண்மையும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம வேணா மறுபடியும் போயிட்டு பார்க்கலாம், அவர் வந்ததுக்கு அப்புறமா நானே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சரி மச்சான், இப்போ மனைவி கிட்ட போயிட்டு என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை நினைச்சு பார்க்கும் போது தான் ஹீரோக்கே ரொம்ப பயமா இருக்கு. போனை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடும்போது மனைவி கிட்ட சொல்றாரு. மனைவி கழுவி கழுவி ஊத்துறாங்க, ஏற்கனவே நீங்க இங்க வேலைக்கு போறீங்க, எனக்கு வேலை வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, நீங்க சம்பாதிக்கிற காசை வச்சு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, இதுல நீங்க கிளம்பி கோலாப்பூருக்கு போயிட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம், நானும் பையனும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ கோச்சிக்கிட்டு சாப்பிடாம போறாரு. பின்னாடியே இவங்களும் போயிட்டு சமாதானமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் விதிதான் காரணம், நம்ம விதி தான் நம்ம வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜோஷியக்காரர் இருக்காரு, அவரை போயிட்டு மீட் பண்ணா கண்டிப்பா ஃபியூச்சரை பத்தி சொல்லுவாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு கடவுள் மேல இந்த சாமியார் மேல நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் சொல்ற பேச்சை கேளுங்க, இந்த ஒரு வாட்டி மட்டும் வந்து சாமியாரை மீட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போறாரு. அந்த சாமியார் தான் கை விட்டாரு, இவராச்சும் கை காலை ஏதாவது பிடிக்கிறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி மனைவி கூட சேர்ந்துட்டு அந்த சாமியாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க அந்த சாமியாரு இறந்து போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலைல இங்கதான் உட்கார்ந்துட்டு நல்லபடியா குறிலாம் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப நல்லவரு, இவர் எது சொன்னாலும் நடக்கும், ஆனா அநியாயமா இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொதுமக்கள்லாம் அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுடைய ராசி அந்த மாதிரி நம்ம ஹீரோ இந்த சாமியார் கிட்ட குறி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அந்த சாமியாரே இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அப்படியே ஷாக்ல இருக்காரு. சரி ஓகே, நம்ம போயிட்டு முதல்ல அந்த சுதர்ஷன் சக்கரபாணியை கண்டுபிடிக்கலாம், அவரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும், நமக்கு ஃபியூச்சர்ல என்ன விஷயம் நடக்க போதோ எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோ அந்த கோலாப்பூரோ சோலாப்பூரோ அந்த ஊருக்கு கிளம்பி போறாரு. அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஆள் வந்து ஹீரோவை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவை ஒரு ரூம்ல தங்க வைக்கிறான். இங்கதான் நீங்க ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னும் போது இங்க வந்தவனே சிக்னலே கிடைக்கல, என்னையா மொபைல் சிக்னலே இங்க இல்ல அப்படின்னும் போது, ஆமா சார் இங்க சிக்னல் இருக்காது, தண்ணி வராது, ஒண்ணுமே வராது, ஆனா பார்க்க இடம் மட்டும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னும் போது கொஞ்சம் தூரத்துல ஜன்னல் வழியா பார்த்தா ஒரு பில்டிங் இருக்கு, பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, அந்த பில்டிங் யாருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னோட இது அப்படின்னு சொல்றாரு. அப்பாவுடையதான், இப்போதைக்கு சும்மா தான் இருக்கு, அங்க யாரும் ஸ்டே பண்ண போக மாட்டாங்க, ஏன்னா நடந்து போக கூட பாதையே கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உனக்கு இங்க சக்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது தெரியுமா, ஃபுல் நேம் வந்துட்டு சுதர்ஷன் சக்கரபாணி அப்படின்னும் போது இல்லையே சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது, நான் போயிட்டு உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோ தனியா இங்க படுத்துக்கிட்டு இருக்காரு. படுத்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்டு கேக்குது, யாரோ நம்ம ஹீரோவை கூப்பிடுற மாதிரி ஃபீல் பண்றாரு. அந்த வீட்டை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வீடு இவரை கூப்பிடுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காவே இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அந்த வேலைக்காரரை கூப்பிட்டு, நீ எப்போ இங்க வந்த, என்ன கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் உங்களை கூப்பிடவே இல்லை, டீ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு, நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்க்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா பார்க்கலாம், இன்னைக்கு போயிட்டு பெரிய சாரை மீட் பண்ணும், அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா வர வழியில அந்த வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்காரு பாத்தீங்களா, இந்த ஊருடைய சீஃபை போயிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. மீட் பண்ணி ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு இங்க சுதர்ஷன் சக்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல ஞாபகம் இல்ல, யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சும்மா அவரை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. சரி ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா கூட தயங்காம என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன், ஒர்க்க பக்காவா பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னும் போது, அப்புறம் இன்னொரு உதவி, இவருக்கு சொந்தமான ஒரு காட்டேஜ் வந்துட்டு தூரத்துல நான் பார்த்தேன், அதை பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, நான் அங்க போயிட்டு ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க கண்டிப்பா முடியாது,
கிடையாது. 25 வருஷமா அந்த காட்டேஜ் ஓபன்லயே கிடையாது. எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த காட்டேஜ் அப்படியே தான் கிடையாது, கிளீன் பண்ணாம கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி சொல்ல, இல்ல நான் கண்டிப்பா அங்க போயிட்டு ஸ்டே பண்ணும், எனக்கு வேணும் வேணும் அப்படின்னும் போது சரி ஓகே ஸ்டே பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு தூங்கிட்டே இருக்கும் போது அப்படியே அவர் பாட்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு மலை பகுதி மாதிரி இருக்கும். மலைக்கு மேல போய் நின்னுட்டு அந்த எட்ஜில் போய் நின்னுட்டு அவரு பாட்னு எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த அந்த வேலைக்காரு பார்த்துட்டாரு. திடீர்னு ஓடி வந்து இங்க வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க, அதுவும் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்பதான் ஹீரோக்கு சுயநினைவே வருது. இந்த இடத்த பார்த்து பயந்து போறாரு. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதையே தான் நானும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃபுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்ல அவர் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இது வரைக்கும் நிறைய பேர் இங்க வேலைக்கு வந்திருக்காங்க, இந்த காட்டேஜ்ல ஸ்டே பண்ணிருக்காங்க, ஆனா யாருக்குமே இந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னும் போது இல்ல சார் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒருத்தர் இங்க ஸ்டே பண்ணியிருந்தாரு, அவருக்கும் இதே மாதிரி ஆச்சு, அவரும் இதே மாதிரி போயிட்டு அந்த மலைக்கு உச்சில நின்னு ஒழுக பார்த்தாரு, அப்ப யாரோ காப்பாத்திருக்காங்க, அப்போ அவரும் இதே விஷயம் தான் சொல்லியிருக்காரு, நான் எப்படி போனேன் அப்படின்னு தெரியல, எனக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லும் போது அப்ப யாரோ இங்க வந்து ஒழுக ட்ரை பண்ணாங்க இல்லையா, அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது தெரியல அப்படின்றாரு. நான் அப்போ ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னும் போது எனக்கு தெரியல, ஊருக்குள்ள போயிட்டு விசாரிச்சா யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது நம்ம உடனே விசாரிக்கணும், அது மட்டும் இல்லாம நான் உடனே இந்த காட்டேஜை காலி பண்றேன், அந்த காட்டேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில கிளம்பி இவர் பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த காட்டேஜுக்கு போயிட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாரு. உள்ளுக்குள்ள போனோடனே லைட்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்றான். கால் பண்ணி மச்சான் எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அப்போ உடனே ஃப்ரெண்டுக்காரனி ஷாக் ஆகுறா. நான் தான் தேவையில்லாம அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு தப்பு பண்ணிட்டேன், இப்ப பாரு தானா ஏதோ நடக்குது, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், இவன் தான் காரணம், விதிதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க பாரு அப்படின்னும் போது இல்ல மச்சான் நான் உண்மையா தான் சொல்றேன், அந்த சக்கரபாணியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்ல என் வாழ்க்கையில அதெல்லாம் நடக்காம திருத்திக்க முடியும், நீ என்ன பண்ணு உடனே போயிட்டு அந்த சாமிஜி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு, நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அந்த ரூம்குள்ள போயிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டே இருக்கும் போது டிராக்குள்ள நிறைய கோலி குண்டெல்லாம் பாக்குறாரு. இதை பார்க்கும் போது இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோடைய மனைவி எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி வைக்கும் போது அந்த கோலி குண்டெல்லாம் கீழே விழுகுது. இதையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க அப்படின்னா போடாம இதை ஏன் இன்னமும் பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சின்ன வயசுல பயங்கரமா விளையாடி வின் பண்ண கோலி குண்டு இது எல்லாமே, இதனுடைய அருமை உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே விஷயத்த இப்ப யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோ எப்படி சின்ன வயசுல கோலிலாம் விளையாடி அதை இது வரைக்கும் பத்திரமா வச்சிருக்காரோ அதே போல இந்த சக்கரபாணியும் பத்திரமா வச்சிருந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து அதுக்குள்ளேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பில் ஒன்னு இருக்கு. ஹோட்டலுக்கு வழக்கமா போவாரு போல அந்த ஹோட்டல் பில் இருக்கு. இந்த வீடு எத்தனை வருஷமா பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரரை கூப்பிட்டு கேட்கும் போது அது இருக்கும் சார் ஒரு 20-27 வருஷம் இருக்கும் அப்படின்னும் போது சரி இந்த ஹோட்டல் இப்பயும் இருக்கா, இந்த ஹோட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த ரெசிப்ட காமிச்சு விசாரிக்கும் போது ஏங்க இந்த ரெசிப்ட் பழைய ரெசிப்ட், இதை வச்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சுதர்ஷன் சக்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இங்க வழக்கமா சாப்பாட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஞாபகமே கிடையாது, முதல்ல எங்க அப்பா பாத்துக்கிட்டாரு, இப்போ நான் இந்த கடையை பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இந்த எல்லா விஷயத்தையும் அங்க ஒரு வயசானவர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அவரு நோட் பண்றாரு. இங்க இருந்து கிளம்புற நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு விசாரிக்கிறாரு. எங்க தேடியும் இந்த சுதர்ஷன் சக்கரபாணியை பத்தி ஒண்ணுமே தெரிய வரல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா நிக்கும் போது அந்த வயசானவர் வீட்டுக்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த சுதர்ஷன் சக்கரபாணியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன மாதிரி ஒரு ஃப்ராடு பையல உலகத்துல பார்க்கவே முடியாது, என்னை ஏமாத்தி எத்தனை வாட்டி தெரியுமா சரக்கு சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கான், ஆனா ஒரு வாட்டி கூட அவன் காசை கொடுத்ததே கிடையாது, குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் கிடையாது, ஏதாவது சொல்லி சமாளிச்சு என்னை ஏமாத்த மட்டும் தான் பாப்பான், ரொம்பவே கேவலமானவன் அப்படின்னும் போது இப்போ அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்க இருக்கான் ஏது இருக்கான் அப்படின்லாம் தெரியல, இம்பீரியர் வுட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில வேலை பார்த்தான், அதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ இந்த வீட்டை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய போட்டோ ஒண்ணு மாட்டி இருப்பாங்க. அந்த போட்டோவை இந்த வேலைக்காரு கிளீன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. எங்கேயோ கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டு போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அந்த போட்டோல சுதர்ஷன் சக்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, ஃபார் இம்பீரியர் வுட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. விதி நம்மள ஃபாலோ பண்ணுதா இல்ல விதியை நம்ம தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா, இது எப்படி அந்தால் பண்ண விஷயம் எப்படி நம்ம கண்ணுக்கு மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக இதே டைம்ல ஃப்ரெண்டு கால் பண்றாரு. கால்
பண்ணி, மச்சான் அந்த சக்கரபாணியை கண்டுபிடிச்சாச்சு, நம்ம ஊர்ல தான் ஏதோ ஒரு வுட் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கான், அந்த கம்பெனி இன்னமும் இருக்கு, அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுட்டேன், நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த ஊர்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவனே மனைவி ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு போன் கிடையாது, மெசேஜ் கிடையாது, போன் போட்டாலும் போவே இல்ல, நானும் பையனும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு முழுக்க வந்துட்டு எங்க கூடவே இருங்க, எந்த ஆபீஸ்க்கும் வேலைக்கும் போகவே தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. 3 பேரும் கிளம்பி ஜாலியா வெளியே போறாங்க. நிறைய இடங்களை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருட்காட்சிக்கு போயிட்டு அங்கேயும் சில ரைட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நான் வெயிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் மிஷின்ல ஏறி வெயிட் போட்டு பாக்குறாங்க. பையனையும் கூட வச்சுக்கிட்டு வெயிட் பாக்குறாங்க. நீங்களும் வெயிட் பாருங்க அப்படின்னும் போது எனக்கு வெயிட் பாக்குறதுல விருப்பம் இல்லை அப்படின்றாரு. சும்மா பாருங்க அப்படின்னும் போது இவரு வெயிட் பாக்குறாரு. வெயிட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கீழே வந்துட்டு ஒரு சின்ன டிக்கெட் மாதிரி வரும். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன விஷயம் நடக்க போகுது, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். பாத்தீங்களா, சின்ன வயசுல ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்திருக்கேன், நானும் ஏறி நின்னு போட்டுலாம் பாத்திருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல ஹீரோக்கு காலமும் நேரமும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீ ஏதாவது பண்ணும் அப்படின்னா உடனே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஹீரோ மறுபடியும் பாக்குறாரு, விதி உன்னுடைய வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கு, நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா உடனே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே போட்டு வர அப்படின்னா நம்ம உடனே கிளம்பி போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்புறேன், ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்றாரு. பொண்டாட்டி சண்டை போடுறாங்க, இன்னைக்கு முழுக்க என் கூடவே இருப்பேன், வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு முக்கியமான வேலை கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி அந்த மரக்கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த சக்கரவர்த்தியை பத்தி விசாரிக்கும் போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் இங்க மேனேஜரா வந்தேன், எனக்கு முன்னாடி அவர் தான் மேனேஜரா இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இறந்தலாம் போல, எனக்கு அவரை பத்தி பெருசா தெரியாது, இங்க ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ டீ குடிக்க போயிருக்காரு, நீங்க போயிட்டு அவரை மீட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா சுதர்சன் சக்கரபாணியை பத்தி அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி டீ கடைக்கு போயிட்டு அந்த ஒர்க்கரை மீட் பண்றாரு. அவர்கிட்ட சக்கரபாணியை பத்தி விசாரிச்சா அவருக்கு நீங்க யாரு, நீங்க எதுக்காக அவரை தேடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சக்கரபாணி என் சொந்தக்கார் தான், ரொம்ப நாளா எங்க போனாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, அதான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த மனுஷன் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் தெரியல, அவருடைய ஊர்ல அவருக்கு ஒரு பெரிய வீடு இருந்துச்சு, அந்த வீட்டுல அவர் இருக்க வாய்ப்பு இருக்கு, மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு பே பண்ண பார்க்கும்போது நான் பே பண்றேன் அப்படின்றாரு. அவரு வேணாம் அப்படின்றாரு. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போடும்போது அங்க இருந்து கிளாஸ் கீழே விழுகுது. யாரையா நீ பைத்தியம் முச்சு வெட்டுகிளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த பக்கம் அந்த காரு அந்த ஒர்க்கரை அடிச்சு தூக்குது. மனுஷன் ஸ்பாட் அவுட், அவ்வளவுதான், ஒரு மாதிரி உயிருக்கு போராடி மயக்கமே ஆயிட்டாரு. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன விஷயம் தாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப மனைவி பாத்துட்டாங்க. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுன்னு வந்த, பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு நீ பாட்டுன்னு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு முக்கியமான விஷயமா போறேன், எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டாரு. போயிட்டு ஆட்டோவை கூப்பிட்டா மழை டைம்ல யாருமே வரமாட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த சக்கரபாணியோடைய அட்ரஸ் சொல்றாரு. அது காட்டுக்குள்ள ஒரு பெரிய வீடா இருக்குமா, அந்த பக்கம்லாம் போகவே முடியாது அப்படின்றாங்க. கடைசியா ஒரு ஆட்டோக்காரு சரி ஓகே நான் வரேன், ஒரு 700 ரூபாய் காசு ஆகும் அப்படின்னும் போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி அப்படியே ஆட்டோ மூலமா அந்த காட்டு பகுதிக்கு போறாரு. இது வரைக்கும் மட்டும்தான் போக முடியும், இதை தாண்டி உள்ளுக்குள்ள போகவே முடியாது, ரோடும் கிடையாது, ரோடு சரியாவும் இருக்காது, இறங்கி நடந்து போங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காடே ஒரு மாதிரி அமானுஷமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய மனைவி ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வச்சு என் புருஷனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னே தெரியல, திடீர்னு வந்தாரு, பொட்டி பொடிக்கையா தூக்கிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாரு. போயிட்டு ஒரு நாள் முழுசா ஆயிடுச்சு. நேத்து நைட்டு பார்த்தது, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் போனும் கிடையாது, போன் பண்ணா எடுக்கவும் மாட்டாரு. அவருக்கு என்னதான் பிரச்சனை, அந்த ஊர்ல அப்படி என்ன கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரால உண்மையை சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. அவன் ஒரு முக்கியமான வேலை விஷயம் அதமா போயிருக்கான், அங்க வந்துட்டு சரியாவே நெட்வொர்க் கிடைக்காது, கண்டிப்பா உனக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இவரு இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள பொறுமையா நடந்து அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த வீட்டை பார்க்கும் போதே பூத் பங்களா மாதிரிதான் இருக்கு. இந்த வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டு ஹாய் சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது திடீர்னு அந்த நபரு இவருக்கு பின்னாடி வந்து நிக்க ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டாரு.
இப்போ அவரு நம்ம ஹீரோவை பார்த்து, யார் நீ, இந்த டைம்ல எதுக்கு என்ன தேடி இந்த காட்டுக்குள்ள இருக்க இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ உள்ளுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நாளைக்கு காலையில பேசலாம் அப்படின்னும் போது, இல்ல இல்ல இப்ப கண்டிப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு சாமியாரை பார்த்து அதுக்கப்புறம் மத்த என்ன விஷயமாச்சோ எல்லாமே ஒண்ணு விடாம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஆமா என்னுடைய வாழ்க்கையிலயும் அதே போல ஒரு சாமியார் இருக்காரு, நானும் போயிட்டு அந்த சாமியாரை மீட் பண்ணேன், அவரு என் கையை பார்த்தோன்னே கண்டிப்பா உன்னுடைய ஃபியூச்சரை பத்தி உங்ககிட்ட சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், ஆனா அவரு சொல்லவே இல்ல. அந்த சாமியாரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சமா கொஞ்சம் பணம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை, என்ன வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சக்கரபாணி சொல்லும் போது, நம்ம ஹீரோ இது எல்லா விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில அப்படியே டிட்டோவா நடந்துச்சு, எனக்கு வந்துட்டு ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதாவது உங்க வாழ்க்கையில பாஸ்ட்ல என்ன விஷயம்லாம் ஆச்சோ அந்த விஷயம் எல்லாமே எனக்கு ஃபியூச்சர்ல நடக்க போகுது, சோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது, என்னால நீ சொல்ற எந்த விஷயத்தையும் அப்படியே மொத்தமா நம்பிட முடியல, ஒரு சின்ன விஷயம் இருக்கு, நீ என்ன பண்ணு, உன்னுடைய பாஸ்ட பத்தி சொல்லு, நானும் என்னுடைய சின்ன வயசு பாஸ்ட பத்தி சொல்றேன், அது ரெண்டும் ஒரே மாதிரி ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல என்ன விஷயம் நடக்க போகுது, ஐ மீன் என் பாஸ்ட்ல என்ன விஷயம் ஆச்சோ அதான் உன் ஃபியூச்சர்லயும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்றேன் அப்படின்னும் போது, சரின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி மாத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு அக்கா இருந்தா அப்படின்னு சொல்லும் போது, அந்த அக்கா வேற ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சக்கரபாணி கேட்க, நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவனும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னும் போது, எனக்கும் அதே போல ஒரு தம்பி இருந்தான், அவனும் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. சின்ன வயசுல நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்டம் விட்டு விளையாடும் போது கீழே விழுந்து நெத்தியில சமையா காயம்பட்டிருக்கு, புருவத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வடுமறி இருக்கு, ஒரு தழும்பு மாதிரி. இதே போல சக்கரபாணியும் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு காட்டுக்குள்ள விளையாட போயிட்டு ஓடி வரும்போது அவரும் தடுக்கி கீழே விழுந்து புருவத்துல சமையா காயம்பட்டு அதுவும் தழும்பா இருக்கு. இந்த சக்கரபாணிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது இறந்தே பிறந்திருக்கு மக்களே. அந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கும் அதே போல எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில என்ன விஷயம்லாம் ஆச்சோ அந்த எல்லா விஷயமும் இந்த சக்கரபாணியுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசி அப்படியே புரிய வைக்கிறாரு. சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரபாணி கேட்கும் போது, உங்க வாழ்க்கையில இந்த வயசுக்கு அப்புறமா என்ன விஷயம்லாம் ஆச்சோ அது எல்லாமே எனக்கு தெரியணும், உங்க வாழ்க்கையை பத்தி எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னும் போது, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு சில டைரிஸ் எல்லாம் காமிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு, இது எல்லாமே உனக்காக தான், ஆனா இந்த டைரி எல்லாமே உனக்கு வேணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் படிக்கணும், அதை தாண்டி அதிகமா படிக்க கூடாது அப்படின்னும் போது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வாழ்க்கை வந்துட்டு இன்பம் துன்பம் சர்ப்ரைஸ் அதுக்கப்புறம் நிறைய சோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே கலந்தது மட்டும்தான், ஒரு வருஷத்துக்கு என்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ படிச்சு முடிச்சிட்ட அப்படின்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காது, நீ வாழ்க்கை வாழ அப்புறம் இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்ட, ஒரு நாளைக்கு ஒரு பேஜை மட்டும் படி, நாளைக்கு என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த இதுவை வந்துட்டு மாத்த முடியுமா, ஏதாவது மாத்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணு, முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும், கண்டிப்பா முழுமையா மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு, கர்மா அதனுடைய வேலையை கண்டிப்பா செஞ்சே தீரும், நீ நல்லது பண்ணு கண்டிப்பா நல்ல விஷயம் தான் நடக்கும், இப்ப இந்த டைரியை கொண்டு போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பிராமிஸ் பண்றாரு, ஒரு நாளைக்கு ஒரு பேஜஸ் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைரி வந்துட்டு உன்னை தவிர வேற யாரும் படிக்க கூடாது, யாரு கண்ணிலையும் படவும் கூடாது அப்படின்னு, கண்டிப்பா வேற யார் கண்ணிலையும் படாது அப்படின்னு சொல்லிட்டு டைரியை ஹீரோ வாங்கிக்கிறாரு. சரி ஓகே இப்போ நீங்க வந்து கிளம்பி போயிட்டு அந்த ட்ரெயினை பிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, ஆனா நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, விதியை வின் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ உடனே கிளம்புறாரு. அந்த சக்கரபாணி அங்கதான் நிப்பாரு, படிக்கட்டு விட்டு இறங்கி கீழே போறதுக்குள்ள அந்த மனுஷனை ஆளக்கானோ எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னே தெரியல, ஒரு மாதிரி மாயாஜால வித்தையா இருக்கு. நம்ம ஹீரோ இதையெல்லாம் பெருசா கண்டுக்காம முதல்ல போயிட்டு அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. அங்க ஒரு ஆட்டோ நிக்குது, ஆட்டோல ஏறி உட்காந்துட்டு எவ்வளவு வேணா காசு கொடுக்குறேன் உடனே கிளம்பு, நான் எப்படியாச்சும் அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னும் போது ஆட்டோக்காரும் வேகமா ஓட்டிட்டு போறாரு. ஆனா போற வழியிலேயே ஆட்டோ ரிப்பேர் ஆகி நிக்க நம்ம ஹீரோ அங்க இருந்து நடக்கிறாரு, சைக்கிள் பிடிச்சி போறாரு. அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோலாம் பிடிச்சி போயிட்டு ட்ரெயினையும் பிடிச்சி ட்ரெயினுக்குள்ள ஏறி நின்று ஹப்பாடா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் ஏதோ ஒரு விஷயத்த ஓடி வரும்போது மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ட்ரெயின் கிளம்பி ஓட ஆரம்பிக்குது. ஓடுற
ட்ரெயின்ல இருந்து இறங்கி மிஸ் பண்ண பொருளை மறுபடியும் பேக் உள்ள வச்சுக்கிட்டு ட்ரெயின்ல ஏற ட்ரை பண்ணும்போது ஏற முடியாம ட்ரெயினை மிஸ் பண்றாரு. அவன் சொன்னது உண்மைதான். அடுத்து என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டாலும் கண்டிப்பா விதியை மட்டும் உன்னால மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு வெறுப்பா இங்கிருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே முதல்ல இந்த டைரியை மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க பாக்குறாரு. எங்க மறைச்சு வச்சா பொண்டாட்டி கண்ணில் படாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல மேல கேப் மாதிரி இருக்கும், அங்க போயிட்டு மறைச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய பாஸ் கால் பண்ணிருப்பாரு. நம்ம ஹீரோவை எந்த பாஸ் வேலையை விட்டு தூக்குனாரோ அதே பாஸ் கால் பண்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோ வேற ஒரு ஊர்ல வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அந்த கம்பெனியோடைய முக்கியமா அந்த ஆபீஸோடைய சீஃப் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு இருக்காரு. அவர் இறந்து போனதுனால நம்ம ஹீரோக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வெளியே வராரு. ஃப்ரெண்டுக்காரன் ஓடி வந்து ஹக் பண்றான். அடுத்து வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சாலும் நீங்க வீட்டுல இருக்க போறது கிடையாது, நானும் பையனும் தனியா தான் இருக்கணும், நாங்க தனியா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னும் போது இல்லம்மா நான் கிளம்பி அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு வீட்டை ரெண்டுக்கு எடுத்துட்டு எப்படியாச்சும் கம்பெனில பேசி உன்னையும் பையனையும் அங்கேயே கூப்பிட்டு வச்சுக்கிறேன், நீ புரிஞ்சுக்கோ, நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது, சந்தோஷமா வாழ போறோம், இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை சமாதானப்படுத்திட்டு அங்க போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்துட்டு டைரியில யாருகிட்ட லஞ்சம் வாங்கலாம் யாருகிட்ட லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்லாம் எழுதியிருப்பாரு. ஐ மீன் இவர்கிட்ட லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டேன், இங்க வந்து லஞ்சம் வாங்கி மாட்டிக்கல அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாரு. டைரியை படிச்சு யாருகிட்ட லஞ்சம் வாங்கினா மாட்ட மாட்டாரோ அங்க வாங்கிக்கிறாரு, யாருகிட்ட லஞ்சம் வாங்கினா மாட்டுவாரோ அங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல மனைவியும் குழந்தையும் சர்ப்ரைஸா வீட்டுக்கு வராங்க. இதே விஷயத்தையும் அந்த சக்கரபாணி வந்துட்டு பாத்தீங்கன்னா டைரியில எழுதி வச்சிருப்பாரு. திடீர்னு என் மனைவியும் பையனும் என்ன பார்க்க வந்துட்டாங்க, அவருக்கு பொண்ணு, அந்த பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாரு. என்னமா கால் கூட பண்ணாம ஒரு மெசேஜ் கூட பண்ணாம சர்ப்ரைஸா பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது கரெக்ட், அதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கடைசியா நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட் அந்த டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு என் வாழ்க்கைக்குள்ள வந்தா, அந்த பொண்ணு என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே தலைகீழா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதை படிக்க படிக்க ஹீரோக்கு தலையெல்லாம் சுத்துது. யார் அந்த பொண்ணு, நம்ம எந்த பொண்ணால மாற போறோம், வேற ஏதோ ஒரு பொண்ணுக்காக நம்ம கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்க வச்சாம் பாடுறா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. அதாவது ஃபியூச்சரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட கண்டிப்பா ஃபியூச்சரை மாத்தவே முடியாது, அதை விட ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்துட்டு நரகமா போயிடும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.